ஸோ இந்த ஃபோரியர் சீரீஸுங்கிறது ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் வந்து யூஸ் ஆகுது. இன்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாத்துலேயுமேவும். ரியல் லைஃப்பில் வர்ற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஃபோரியர் சீரீஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பர்டிகுலராக பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபோரியர் சீரீஸில் எழுதலாம். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து periodic function. A periodic function is a function that repeats its values in regular intervals or periods. The most important examples are the trigonometric functions which repeat over intervals of 2 pi radians. ஸோ இது வந்து ஜென்ரலாக பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு ஒரு தடவை அதோட வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். அது பர்டிகுலராக ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 pi radian. 2 pi radian அப்படின்னா 360 டிகிரி. அடுத்து இருக்கிறது ஆக்சுவல் exact definition. Periodic function. A real valued function f of x is said to be a periodic function if f of x plus t equal to f of x. இந்த ஒரு தடவை t ஆட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே f of x வரும். அதாவது அதோட மீனிங். அண்ட் லீஸ்ட் சச் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் t is called period or primitive period or fundamental period. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் இருக்குது. இதுதான் sin x ஓட கர்வ். sin x ஓட கர்வ் வந்து இதுதான். இப்போ 0லேருந்து 2 pi வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்வ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 0லேருந்து 2 pi வரைக்கும். மறுபடியும் 2 piலேருந்து 4 pi வரைக்கும் பார்த்தோம்னாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதோட பீரியட் வந்து 2 pi. இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தோம்னா 0லேருந்து 4 pi மறுபடியும் 4 piலேருந்து 8 pi அப்படி பார்த்தாலும் கர்வ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எதை வந்து எக்ஸாக்டாக சொல்கிறது அப்படின்னா அதில் லீஸ்ட் வேல்யூ, இந்த ஒரே மாதிரி இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் டி. டிக்கு பேர் வந்து ப்ரிமிட்டிவ் ரூட் பீரியட் ஆர் ப்ரிமிட்டிவ் பீரியட் இல்லைன்னா ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக். எக்ஸாம்பிள் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் 2n பை வந்து சைன் எக்ஸ்னு வரும். அப்போ இதில் பீரியட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2n பை, அதில் ஸோ லீஸ்ட் வேல்யூ வந்து 2 pi. அதனால் sin x is a periodic function with period 2 pi. Also cos x, secant x and cosecant x are periodic function with period 2 pi. Period of tan x is pi. ஏன்னா tan x பொறுத்தல ஒரு பை பீரியட்லேயே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் period of cot x is pi. The function sin nx has period 2 pi by n. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா வெறும் sin xனா 2 pi. அப்போ இங்கே என்னால் மல்டிப்ளை பண்ணோம்னா பீரியடை வந்து என்னால் டிவைட் பண்ணிடணும். அது மாதிரி இங்கே டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் nx has period 2 pi by n and tan nx has period pi by n. EGTRP 2003-4ல் கேட்ட கொஸ்டின் இது. ஃபார் sin 2x primitive period equal to dash. ஸோ sin 2xக்கு primitive period என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் sin 2x primitive period equal to 2 pi by 2. ஸோ இந்த இடத்துல இருக்கிற 2 வந்து நம்ம இங்கே டிவைட் பண்ணணும், பை 2 போடணும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து பை. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். இஃப் f of x has period t then c into f of x is periodic with period t. ஸோ அதில் c அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டால் அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் c into f of xங்கிற ஃபங்க்ஷனும் பீரியாடிக்காக இருக்கும் வித் சேம் பீரியட் t. அதே மாதிரி f of x plus c. f of x plus cனா x இருக்கிறத x plus cன்னு மாற்றணும். அந்த ஃபங்க்ஷனும் பீரியாடிக்காக இருக்கும். அதே மாதிரி f of x plus c. இது வந்து f of x கூட கான்ஸ்டண்ட்டை தனியாக சேர்க்கணும், cங்கிற கான்ஸ்டண்ட்டு. ஸோ பியில் இருக்கிறதும் சியில் இருக்கிறதும் வேறு வேறு. அதுவும் பீரியாடிக் வித் பீரியட் t. அதே மாதிரி f of x minus c. ஸோ f of xங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து cங்கிற கான்ஸ்டண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். அதுவும் வந்து பீரியாடிக் வித் பீரியட், சேம் பீரியட் t. அடுத்த பாயிண்ட் வந்து இஃப் எ கான்ஸ்டன்ட் இஸ் ஆடட், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆடோ சப்ராக்டோ மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுறோம் இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன், பீரியட் ரிமைன்ஸ் சேம். ஸோ அந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கோம். அடிஷன் சப்ராக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி. ஸோ டிவைட் பண்ணும்போது 0வால் டிவைட் பண்ணிடக்கூடாது, நான் ஜீரோ நம்பர். அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் பீரியட் வந்து ரிமைன்ஸ் த சேம், பீரியட் வந்து மாறாது, அதே பீரியட் தான் இருக்கும். எவரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் பீரியாடிக். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ f of x equal to சம் நம்பர் அல்லது சம் k அப்படின்னு எழுதுவோம். இதை தான் என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். f of x equal to k ஃபார் ஆல் x அப்படின்னு எழுதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ இது பீரியாடிக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ நமக்கு டெஃபனிஷன் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக்காக இருக்குன்னா f of x plus t equal to f of x அப்படின்னு இருக்கணும்.
அப்போ கன்ஃபார்மாக இது எஃப் ஆஃப் எக்ஸ் கே அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி நமக்கு கே தான் வரும். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் பீரியாடிக். ஆனால் அதுக்கு ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னா இந்த டீங்கிற ஒரு லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ரீசன்னால் இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் கிடையாது, ஆனாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் டி வந்து 1 அப்படின்னா 1ஓட சின்ன பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ அது எந்த நம்பர் அப்படின்னு நம்மளால் எந்த ரியல் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து பீரியடிக்காக இருந்தாலும் அதுக்கு ஃபண்டமெண்டல் பீரியடு கிடையாது. இன்வர்ஸ் ஆஃப் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த இதிலே இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டியும் சேமாக இருக்கும் இல்லையா. அப்போ எக்ஸ் வந்து எந்த எலமெண்ட்டுக்கு இடத்துக்கு மேப் ஆகுதோ அதே இடத்துக்கு தான் எக்ஸ் ப்ளஸ் டியும் மேப் ஆகும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்காது, ஐ மீன் 1 நான் 2 இருக்காது. அந்த ரீசனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்கணும், 1 நான் 2 இருக்கணும். இன் ஜென்ரல் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்காது, பைஜெக்டிவாக இருக்காதனால அதுக்கு இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஒருவேளை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் அதோட டொமைன் அண்ட் ரேஞ்சை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பீரியட் வந்து 2π. அப்போ டொமைன் கோடொமைனை வந்து அந்த 2π ரிப்பீட் ஆகாமல் ஒரு 0,π/2 அந்த மாதிரி டொமைன் எழுதணும் அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பீரியாடிக் வித் பீரியட் டி, தென் கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. அந்த எக்ஸ் இருக்கிறத சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு மாத்திரம் மறுபடியும் கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதோட பீரியட் என்ன வரும் அப்படின்னா டி பை மாடுலஸ் ஆஃப் சி. இந்த சிங்கிறது எங்கே இருக்குன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஹென்ஸ் பீரியட் இஸ் அஃபெக்டட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் அது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், வேறு எந்த நம்பர் வராது. ஏ மாடுலஸ் போகிறோம் அப்படின்னா பீரியட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர். அதனால் if f of x is a periodic function with period t and g of x is any function such that the range of f is a proper subset of the domain of g. ஸோ இந்த கண்டிஷன்லாம் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக. எஃப்ங்கிறது பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் டி, ஜி வந்து பீரியடுக்காக இருக்கணும் அவசியம் இல்லை, எனி ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஆனால் ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி, அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா காம்போசிஷன். நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஜி காம்பஸ்ட் வித் எஃப்னு எழுதுவோம் இல்லையா, அதுதான் இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதும் பீரியாடிக்காக இருக்கும் வித் பீரியட் டி. அப்போ இந்த கண்டிஷன்லாம் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு எஃப் பீரியாடிக்காக இருந்தாலே போதும், ஜி பீரியாடிக்காக இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஜி காம்போஸ்ட் வித் எஃப் வந்து பீரியாடிக்காக இருக்கும். எஃப்க்கு என்ன பீரியட் இருக்கோ அதே பீரியட் வந்து ஜி காம்போஸ்ட் வித் எஃப்க்கும் இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ரிசல்ட். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூவில் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும், அதாவது அதோட மீனிங். அப்படி போட்டதுக்கு அப்புறமும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சுன்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம், அப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது மறுபடியும் என்னவா மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸு, மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலாக வர்றதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பேர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே அப்படி இல்லாமல் ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா தெரியும், மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் தட் இஸ் மைனஸ் எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஆட் ஃபங்க்ஷன். நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் வந்து எதில் சேர்க்குறது, இந்த கே வந்து ஜீரோ கிடையாது, ஜீரோ தவிர எந்த நம்பரை வேணாலும் இருக்கலாம். அது எதில் சேர்க்கணும் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இதோட மீனிங் என்னென்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் கே தான் இருக்கும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போட்டாலும் கேன்னு தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் ஈக்குவல் ஆயிரும். அதனால் ஈவன் ஃபங்க்ஷன். ஜீரோ ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன இன்புட் கொடுத்தாலும் நமக்கு ஜீரோ தான் அவுட்புட்டாக கிடைக்கும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும். இப்போ இது வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஜீரோ ஃபங்க்ஷன் இஸ் த ஒன்லி ஃபங்க்ஷன் விச் இஸ் போத் ஈவன் அண்ட் ஆட். ஜீரோ ஃபங்க்ஷன் தான் ரெண்டுமாவே இருக்கிற ஒரே ஃபங்க்ஷன், ஈவனாகவும் இருக்கும் ஆடாகவும் இருக்கும். டிஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f1 of x if minus pi less than x less than 0, f2 of x if 0 less than or equal to x less than pi. இந்த ஃபங்க்ஷனை கொடுக்கும்போதே இந்த மாதிரி எக்ஸோட நெகட்டிவ் சைடு எது, ஸோ அதுக்கு f1 of x அப்படின்னும் எக்ஸோட பாசிட்டிவ் சைடு இன்க்ளூடிங் 0, ஸோ இந்த சைடு வந்து f2 of x அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எப்படி ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் செக் பண்ணுறது அப்படின்னா இதான் வந்து ரிசல்ட்.
எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் இஃப் f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ், இந்த f1 ஆஃப் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கோ f2 ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கோ அது இங்கே வரணும். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். f1 ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிறத மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றணும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்க ஃபங்க்ஷன் f2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த f ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி f ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் இஃப் f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதே f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றணும் f1ல். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த f2 ஆஃப் எக்ஸ்னு வரணும். இந்த இடத்துல என்ன இருக்கோ அதோட சைன் வந்து மாறி வரணும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் f அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம யூஸ்வல் மெத்தடில் செக் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நெகட்டிவ் சைடுக்கு தனியாகவும் பாசிட்டிவ் சைடுக்கு தனியாகவும் செக் பண்ண வேணாம். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணால் போதும் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனானு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா மாடலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஜென்ரலாக எக்ஸோட ஈவன் பவர் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அது எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்புறம் காஸ் எக்ஸு, சீக்கண்ட் எக்ஸு, சைன் ஸ்கொயர் எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே செகண்ட் காலமில் இருக்கிறது எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸு, எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 5 எட்ஸட்ரா, சைன் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ், tan x cot x இது ஒன்றும் தனித்தனியாக sin power 5x tan cube x. f of x is equal to minus k if minus pi less than x less than 0. f of x equal to k if 0 less than or equal to less than pi. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து இந்த 5th மாடல் மாதிரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ f1 of x இருக்கிறதுல மைனஸ் கே அப்படின்னு இருக்குது. இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனானு பார்ப்போம். அப்போ f1 of minus x கண்டுபிடிக்கணும். f1 of minus x கண்டுபிடிக்கணும். f1 of minus x என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் கே அப்படின்னு வந்துடும். இந்த மைனஸ் கே ஈக்குவல் டு இப்போ f2 of xங்கிறது இங்கே கே. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் f2 of x அப்படின்னு எழுதலாம். இப்போ f1 of minus x ஈக்குவல் டு மைனஸ் f2 of xன்னு வரதுனால ஸோ இதை எதில் சேர்க்கணும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷனில் சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் அல்லது ஈவன் பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. தெர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் நெய்தர் ஈவன் நார் ஆட். ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லாமல் ஆட் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட், அதாவது ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஃபார் ஆட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து இன்டெக்ரல் ரிசல்ட். இது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன வரும்னா 0. இல்லை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். இந்த உள்ளே இருக்கிறது ஓகே அதுக்கு பேர் வந்து இன்டெக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் இன்டெக்ரண்ட். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுவும் லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு இருக்கணும். மற்ற இடத்துல பார்க்கக்கூடாது. இந்த லிமிட்டுக்கு பேர் வந்து சிமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு பேர். கீழே மைனஸ் ஏன்னா மேலே ப்ளஸ் ஏ அந்த மாடலில் இருக்கும்போது மட்டும் இந்த வேல்யூ வந்து 0. இதே இதுக்கு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டலாம். 2 டைம்ஸ்ன்னு போட்டுட்டு மைனஸ் ஏ டு ஏ வந்து 0 டு ஏ அப்படின்னு மாற்றிக்கிறணும். ரிசல்ட்ஸ் 3 to 6. ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். அதில் ஒன்று ஆட் ஃபங்க்ஷன் ஒன்று ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் ரிசல்ட் 3 and 4. அது மாதிரி 5 and 6 வந்து ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ரெண்டுமே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறத ப்ளஸ் அப்படின்னும் ஆட் ஃபங்க்ஷனுங்கிறத மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் வரும். அப்போ மைனஸ்னால் ஆட் ஃபங்க்ஷன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ், அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும் இந்த ரெண்டு கேஸில். ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபோரியர் சீரியஸ்க்கு ஃபார்முலா அல்லது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஃபோரியர் சீரியஸ். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் மைனஸ் பை கமா பை. இது வந்து இன்டர்வல். அது இதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸுக்கு வந்து இதுக்குள்ளே இருந்தால் வேல்யூ எடுக்கணும்னு அர்த்தம். and the Fourier series for f of x is f of x equal to, so இதான் வந்து நமக்கு ஃபார்முலா f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இந்த x ஓட வேல்யூ வந்து -π to π, n-ங்கிறது 1 2 3 etc. வேர் இதில் a0 அப்படின்னா என்ன? 1/π integral -π to π f of x dx.
an equal to 1 by pi integral minus pi to pi f of x cos nx dx, bn equal to 1 by pi integral minus pi to pi f of x sin nx dx. இந்த மூணுக்கு சேர்த்து என்ன பேருனா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா ஆய்லர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த மூணையும் நல்லா பார்த்துக்கிறணும். இதை எழுதிட்டு இந்த மூணு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஃபோரியர் சீரிஸ். இந்த வித்தியாசம் பார்த்துக்கிறணும். ஏ நாட்டில் வந்து சைனோ காசோ வராது, வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏஎனில் காஸ் வரும், பிஎனில் சைன் வரும். எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த ஃபோரியர் எக்ஸ்பேன்ஷன் சீரியஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை அண்டு டிடியூஸ் தட் அப்படின்னா இதுக்கு முதல் ஃபோரியர் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு ஜென்ரலாக இப்போ எழுதியிருக்கோம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த A0 AN BN கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். சொல்யூஷன் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கிறோம். ஜென்ரல் ஃபார்முலா A0/2 summation AN cos nx plus summation BN sin nx. So here A0 equal to 1 by pi integral minus pi to pi f of x dx, that is equal to 1 by pi integral minus pi to pi f of x இருக்க இடத்துல நம்ம x ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இந்த வெறும் x ஸ்கொயருங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இன்டெக்ரலில் வந்து மைனஸ் பை டு பை அப்படிங்கிறத 2 times integral 0 to pi அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதான் அந்த ரீசன், ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறனால. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x3/3ன்னு வந்துடும். ஸோ 2 by pi வந்து வெளியில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பை போடுவோம் எக்ஸ் இருக்க இடத்துல, அப்போ π3 அப்படின்னு வந்துடும். அடுத்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா 0 தான் வரும், அதை அப்படியே விட்டுறலாம். அப்போ இங்கே ஒரு பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2/3 பை ஸ்கொயர், இதான் வந்து A0ஓட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கிளியர் கட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. A0 equal to 2/3 பை ஸ்கொயர். அடுத்து ஏஎனுக்குரிய ஃபார்முலா 1 by pi இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் nx. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்கேயே அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரும் ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் nxம் ஈவன் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மொத்தமாக பார்க்கணும். ஸோ இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால 2 times integral 0 to pi அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெக்ரல், திஸ் இஸ் கால்டு பெர்னௌலிஸ் ஃபார்முலா. இன்டெக்ரல் u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. இதில் uங்கிறத வந்து எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போவோம். அதனால் பவர் ஆஃப் எக்ஸை வந்து எப்போவுமே u அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ u வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ u dash வந்து 2x, u double dash வந்து 2, u triple dash வந்து 0. ஸோ இப்படி வர்றது தான் வந்து யூவாக எடுக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 0 வந்துடணும். அது மீதி இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுங்கன்னா டிவின்னு எடுத்துங்க. இப்போ டிவிங்கிறதுங்க என்ன வரும் அப்படின்னா காஸ் nx dxன்னு வரும். அப்போ இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் காஸ் nx dx அப்படின்னு வந்துடும். ஸோ விக்கு பதிலாக சைன் nx, அதாவது இது இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் nx பை n. v1 அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் வின்னு அர்த்தம், தட் இஸ் மைனஸ் காஸ் nx பை n ஸ்கொயர். v2 ஈக்குவல் டு மைனஸ் nx பை n கியூப், இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 by pi அப்படியே அந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் சைன் nx பை n, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதுவும் மைனஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் பை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்புறம் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இல்லை சைன் n பையோட வேல்யூ வந்து 0, நீங்கள் சைடில் கொடுத்துருக்கேன். காஸ் n பையோட வேல்யூ வந்து மைனஸ் 1/n. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே போட்டுரும். இப்போ சைன் வர எல்லா இடமே 0 ஆயிரும். அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன தெரியும், சைன் 0ங்கிறதும் 0. ஓகே, அதனால் நிறைய இடங்கள் 0 ஆயிரும். ரிமைனிங் மட்டும் இங்கே எழுதியிருக்கோம் 2 by cos n pi by n ஸ்கொயர். இதில் இப்போ ஒரு பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 into 2 வந்து 4 அப்படின்னு வந்துடும். ஸோ 4 by n ஸ்கொயர் காஸ் n பை, காஸ் n பைக்கு பதிலாக மைனஸ் 1/n. ஸோ இதான் வந்து ஏஎன்னோட வேல்யூ. ஏஎன் ஈக்குவல் டு 4 pi n ஸ்கொயர் மைனஸ் 1/n. இதே மாதிரி bn கண்டுபிடிக்கணும். 1 by pi integral minus pi to pi f of x sin nx dx, that is equal to 0. 0 எப்படி போட்டோம் அப்படின்னா இதில் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், சைன் nxங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் அன் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் அன் ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். இப்போ நம்ம மேலே இருக்கிற நோட் சொன்ன மாதிரி, ஸோ இன்டர்வல் ஃபார்ம் வந்து மைனஸ் பை டு பை இருந்து உள்ளே இருக்கிறது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அப்போ தேர்ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு A0ஓட வேல்யூ ப்ளஸ் சம்மேஷன், இது ஏஎன்னோட வேல்யூ காஸ் nx, அவ்வளோதான். bn வந்து நமக்கு 0 ஆயிடுது. ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 2 3 அப்படின்னு போடுறோம். n இருக்கிறதுல 1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ கிடைக்கும். ஓகே, 4 இருக்கும். 4 வந்து காமனாக வெளியில் போட்டுருவோம். அப்போ மீதி 1/n². அதில் n இருக்கிறதுல 1 போட்டோம்னா 1/1². அது ஒன்று தான். மைனஸ் 1/1 அதுவும் -1. அப்போ மைனஸ் காஸ் 1x, தட் இஸ் காஸ் எக்ஸ். அதே மாதிரி n = 2. n = 2ன்னு போடும்போது இந்த சைன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ சைன் வந்து ஆல்டர்னேட்டாக போகும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ x² = இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து மைனஸை வெளியில் எடுப்போம். அப்போ மைனஸ் வெளியில் வந்துருச்சுன்னா இந்த சைன் வந்து அப்படியே மாறிடும். ஃபஸ்ட்டு மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். வெறும் ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ்ன்னு மட்டும் கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து அது போக டிடியூஸ் தட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த டிடக்ஷன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், when x = π எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x² π² வந்துடும். x இருக்கிறதுல பை போடணும். π² / 3 அப்படியே இருக்கும். -4 இந்த x இருக்கிறதுல cos π, cos 2π, cos 3π எட்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். π² இந்த இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ -π² / 3 தட் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு cos πயோட வேல்யூ வந்து -1. இப்போ இந்த இதுதான் ஜென்ரல் வேல்யூ. இது எப்படி ஞாபகம் இந்த எண் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா -1 வரும். எண் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா +1 வரும். அப்போ காஸ் பைனா காஸ் 1πன்னு அர்த்தம். ஸோ -1 வந்துடும். காஸ் 2πனா +1, காஸ் 3πனா -1 இப்படி போயிட்டே இருக்கும் எட்ஸெட்ரா. இப்போ இதை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3π² - π². அப்போ 2π² / 3. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ளே எல்லாமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது +4 மாறிடும். உள்ளேயும் அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 வந்து இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இந்த 4 இன்னொரு சைடு போகும்போது மேலே இங்கே இருக்கிறது இன்ட்டு 3 × 4 அப்படின்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ π² / 6. ஸோ இதான் வந்து டிடக்ஷன் ஃபஸ்ட் ஒன். அதே மாதிரி செகண்ட் ஒன், when x = 0 இதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் 1 இந்த இருக்குது ஈக்குவேஷன் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x இருக்கிறதுல 0, cos 0 இது cos 0, cos 0ன்னு வந்துடும். cos 0ஓட வேல்யூ எவ்வளோன்னா 1 எழுதியிருக்கேன். இந்த பக்கம் 0 ஆயிடுது. π² / 3 இந்த சைடு வரும்போது -π² / 3. ஸோ அப்போ -4 இன்ட்டு cos 0 வந்து 1, cos 0 எல்லா இடத்துலையுமே 1ன்னு போட்ட வேண்டியதான். இது வந்து வெளியில் தான் இருக்குது, ஐ மீன் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. அதனால் ரெண்டு மைனஸுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு π² / 3. இப்போ இந்த 4 இந்த இன்னொரு சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ இன்ட்டு 4ன்னு வந்துடும். ஸோ π² / 12 அப்படின்னு வந்துடும். இது வந்து செகண்ட் ஒன். இந்த 1/n² 1/n² 2 தடவை வரும், 2 டைம்ஸ் வரும். இதுவும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இதுவும் 2 டைம்ஸ் வரும். இந்த பக்கமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுங்க. இது ஒரு 2 காமனாக வெளியில் வரும். அதை எடுத்து சிம்பிளை பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து π² / 8. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், let f of x = 0 if -π <= x <= 0, f of x = 1 if 0 <= x <= π. இப்போ f of x வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. x வந்து -π to 0 இருக்கும்போது f of x பதிலாக 0ன்னு எடுத்துக்கிறணும். x வந்து 0 to π இருக்கும்போது f of x வந்து 1ன்னு எடுத்துக்கிறணும். ஸோ இதுக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். f of x = ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா a0/2 + σ n = 1 to ∞ an cos nx + bn sin nx. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கோம் இங்கே -π to +πன்னு. n-ங்கிறது 1 to 3. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் a0 = 1/π - π to π f of x dx. இதில் நமக்கு -π to 0 வந்து 0 வந்துடுது. அப்போ இது f of x 0 அப்படின்னா இன்டகிரல் வேல்யூயும் 0 வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கோம் இந்த ஸ்டெப். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1/π இன்ட்டு இன்டகிரல் 0 to π போடும்போது f of x பதிலாக 1 போட்டிருக்கோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x வரும். ஸோ x வரும். எக்ஸுக்கு லிமிட் போடுவோம். லிமிட் வந்து 0 to π. அப்போ 1/π இன்ட்டு π வரும். π கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து a0ஓட வேல்யூ 1. அடுத்து an ஃபார்முலா வந்து 1/π. இங்கேயும் பார்த்தோம்னா இன்டகிரலில் பிரித்து எழுதியிருக்கோம். இன்டகிரல் -π to 0 வரைக்கும் 0 வந்துடும். அப்போ இது ஃபுல்லாக டோட்டலாக நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிரும். ப்ளஸ் 1/π இன்ட்டு இன்டகிரல் 0 to 1 f of x. இங்கே f of x வந்து 1 cos nx dx. ஸோ இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். cos nx-ஐ இன்டகிரேட் பண்ணோன்னா sin nx/n. லிமிட் வந்து 0 to π போடுவோம். இதில் sin nπயும் 0 மைனஸ் sin 0வும் 0. அப்போ அதனால் an ஃபுல்லாக என்ன வந்துடுதுன்னா 0 அப்படின்னு வந்துடுது. அடுத்து வந்து bn கண்டுபிடிக்கிறோம். bnக்கு ஃபார்முலா வந்து 1/π இன்டகிரல் -π to π f of x sin nx dxன்னு வரும்.
நமக்கு -π to 0 0 ஆயிடுறதுனால 0 to 5 மட்டும் போட்டிருக்கோம். அப்போ f of x வந்து 1 sin nx into dx அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ, ஸோ இது வந்து 0 கிடையாது, வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 1/π sin nx இன்டகிரேட் பண்ணோன்னா -cos nx by n. ஃபஸ்ட்டு பை போடுவோம், அப்போ cos nπ அப்படின்னு வரும். அடுத்து 0 போடுவோம், cos 0 அப்படின்னு வரும். cos 0 வந்து 1. ஆக்சுவலாக இந்த மைனஸ் வேறு இருக்குது, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது இடம் வந்து மாறிடும். cos nπ -1ன்னு வரும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 - cos nπ அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, காசுக்கு பதிலாக ஆட் நம்பர், ஐ மீன் காசில் என்ன இருக்கிறதுக்கு பதிலாக ஆட் நம்பர் போட்டோம்னா cos π வந்து -1 வரும். அப்போ -1 முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1 அப்படின்னு வந்துடும். அப்போ 2/nπ அப்படின்னு வந்துடும், n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது. இப்போ n ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் cos 2π, 2πயோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 - 1 என்ன ஆகுனா 0ன்னு வந்துடும். அப்போ n ஈவன் நம்பராக இருக்கும்போது bn வந்து 0. அப்போ f of x எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 + 2/π. இது எப்படி வருதுன்னா, ஈவன் போடும்போது எண்ணுக்கு பதிலாக ஈவன் நம்பர் போடும்போது 0 வந்துடுறதுனால பிஎன்னில் எண்ணுக்கு பதிலாக ஆட் நம்பர் மட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 135 அப்படி போட்டோம்னா இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். அப்போ கிவன் f of xோட ஃபோரியர் சீரிஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி 2014 to 15. ஆக்சுவலாக எக்ஸாம் நடந்தது வந்து 2015, அதில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் f of x -π < x < π f of x = x⁵ sin cube x. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி f வந்து ஆடு an0, f வந்து e1 an0 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, f e1 bn0. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது f of x, அப்போ x இருக்கிறது -x அப்படின்னு போடுறோம். அப்போ x இருக்கிறது -x அப்படி போட்டோம்னா f of -x = இங்கே வந்து -x⁵. ஸோ 5ங்கிறது ஆட் நம்பர், அப்போ -1 வெளியில் வந்துடும். அப்போ -x⁵ வந்துடும். அதே மாதிரி இந்த sin cube xயில் xக்கு பதிலாக மைனஸ் போட்டோம்னா அது -sin x ஹோல் கியூப்னு வரும், -க்யூப்னு வரும். இப்போ இதில் ஒரு மைனஸ் வரும், அப்போ ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா இதே f of x இருக்கும். அப்போ f of -x = f of x அப்படின்னு வர்றதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn வந்து என்னவாயிரும்னா 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த சாய்ஸ் தான் வந்து கரெக்ட் சாய்ஸ். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலை. Suppose f belongs to L of -π, π. So L of -π, πனா the function f is Lebesgue integrable on the interval -π, π அப்படின்னு அர்த்தம். And f of x equal to, so இது வந்து ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா. Then number 1, if f is even then b1 b2 etc. equal to 0. அதாவது fங்கிற ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ஸ் bn எல்லாமே 0 ஆயிரும். இதுவும் கேட்டிருக்காங்க. f வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆனால் கோஎஃபிஷியன்ஸ் a0 a1 a2 எல்லாமே 0 ஆயிரும். நம்ம சிம்பிளாக சொல்லணும் a0 0 ஆயிரும், an 0 ஆயிரும். இந்த a0ங்கிறது நம்மளோட வசதிக்காக தனியாக எழுதியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக சொன்னால் an அப்படி தான் யோசிச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலான்னா, மொத்தம் 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதா நினச்சிக்கோங்க, a0 an bn. இந்த 3க்கு பேர் தான் வந்து ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் ஆய்லர் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு பேர். f வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ ஈவன்னா இரட்டைப்படை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ f ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த 3ல் 1 தான் 0வாக இருக்கும், அந்த எதுனா bn 0வாக இருக்கும். f வந்து ஆட் அப்படின்னா ஆடுக்கு ஆப்போசிட் வந்து 2ங்கிறது ஈவன், அந்த 2 வேல்யூஸ் a0 அண்ட் an வந்து 0வாக இருக்கும், அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், if f is any real valued function on -π, π and g of x equal to f of x plus f of minus x and h of x equal to f of x minus f of minus x. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் g of x and h of x டிஃபைன் பண்ணோன்னா இந்த g of xங்கிறது எப்போவுமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும், h of xங்கிறது எப்போவுமே ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதான் இந்த ரிசல்ட். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலாஸு. தேர்ட் ஒன், இன்டகிரல் -π to π cos mx cos nx dx, அதுவும் 0 தான். அதே மாதிரி இன்டகிரல் -π to π sin mx sin nx dx, அதுவும் 0 தான். இதில் mn ரெண்டுமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். m 0 1 2 3 எட்ஸெட்ரா, என்னங்கிறது 0 1 2 3 எட்ஸெட்ரா. இந்த m n ஈக்குவலாக இருக்கக்கூடாது, m not equal to n, இந்த ரெண்டு ஃபார்முலாமே. ஃபோர்த் ரிசல்ட்டில் இன்டகிரல் -π to π cos mx sin nx dx equal to 0, இங்கே வந்து m not equal to n. அதனால் ரெண்டுமே காசாக இருந்தாலும் 0 தான், ரெண்டுமே சைனாக இருந்தாலும் 0 தான். இந்த mn not equal to 0 இருக்கணும். 1 காசு 1 சைனாக இருந்தாலும் 0 தான். இது ரெண்டையும் மாற்றியும் போட்டுக்கலாம், அப்பையும் 0 தான் வரும். m not equal to n. இப்போ m equal to n அப்படின்னு இதில் போட்டால் என்ன ஆயிரும்னா, இதுலேயும் cos nx வந்துடும், இதுவும் cos nx. அப்போ cos nx into cos nx cos square nx அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த கேஸில்
n வந்து 1 2 3ன்னு இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து பை. n 0 ஆச்சு அப்படின்னா 2 பை. இப்போ n வந்து 0னா நம்ம இதிலே கூட போட்டுடலாம். இந்த இடமே வந்து n க்கு 0 போடணும், cos 0 1ன்னு வந்துடும். அப்போ இதை இன்டெக்ரல் 1 dxங்கிறது xன்னு வரும். அப்பர் லிமிட் பை போடுவோம், லோயர் லிமிட் வந்து மைனஸ் பை. அப்போ பை மைனஸ் ஆஃப் மைனஸ் பைன்னு போடுவோம். அப்போ பை ப்ளஸ் பைன்னு வந்துடும். ஸோ 2 பைன்னு வந்துடும் இந்த கேஸில். 6 integral minus pi to pi sin square nx dx equal to pi n equal to 1 to etc. and if n not equal to 0. ஸோ n வந்து 1 2 3 இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து பை. n ஈக்குவல் டு 0 இருந்தால் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 0 0ன்னு கிடச்சிரும். அப்போ இன்டெக்ரலும் 0ன்னு கிடச்சிரும். அதனால் வந்து வேல்யூ வந்து இங்கே 0. இன்டெக்ரல் 0 to infinity sin t by t the whole square dt அதுவும் பை பை 2 தான். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனாலும் sin square t by t square வரும். அதுவும் பை பை 2 தான். இன்டெக்ரல் 0 to infinity sin x by x dx ஈக்குவல் டு பை பை 2. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபோரியர் சீரிஸாக எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபோரியர் சீரிஸாகவே எழுத முடியாத ஃபங்க்ஷனை ஃபோரியர் சீரிஸாக எழுத ட்ரை பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு ஏதாவது கண்டிஷனை செக் பண்ணி இதை ஃபோரியர் சீரிஸாக எழுத முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறம் எழுத முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால தான் ட்ரிச்லெட் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கண்டிஷன்ஸை சேட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபோரியர் சீரிஸாக எழுத முடியும். அதான் அவர் சொன்னது. இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ஃபோரியர் சீரிஸாக எழுத முடியாது அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரிச்லெட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் தட் நம்பர் 1 f of x is defined and single valued except possibly at a finite number of points in minus l, l. இந்த minus l, l அப்படிங்கிறது ஜென்ரல் இன்டர்வல். மைனஸ் பை பைக்கு பதிலாக இந்த எல் வந்து நான் எனி நம்பராக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்படி கொடுக்குறாங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைன்டு, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியணும், இருக்கணும். சிங்கிள் வேல்யூடு அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு வேல்யூ வரணும். இது எக்ஸப்ட்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் இதுக்கு வந்து வேல்யூ கிடைக்காம இருக்கலாம். அதை என்ன சொல்லுவோம்னா டிஸ்கன்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கன்டினியூஸாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் மீன் நம்பர் எத்தனை இருக்கலாம்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்க முடியும். இது ஒன்று. செகண்ட் கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் வித் பீரியட் 2l. ஏன்னா மைனஸ் எல் எல் அப்படின்னா பீரியட் வந்து 2l அப்படின்னு கிடச்சிரும். தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆர் பீஸ் வைஸ் கண்டினியூஸ் இன் மைனஸ் எல் எல். பீஸ் வைஸ் கண்டினியூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சில பாயிண்டில் வந்து கண்டினியூஸ் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே அந்த பாயிண்ட்ஸ் தவிர மற்ற இடங்களில் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதான் என்ன வார்த்தை சொல்கிறோன்னா பீஸ் வைஸ் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த இன்டீஜர் வேல்யூலையும் கண்டினியூஸாக இருக்காது. அப்போ இன்டீஜர் தவிர மற்ற வேல்யூஸில் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வல் வந்து ஒரு இன்டர்வலுக்குள்ளே கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -2லேருந்து +2க்குள்ளே எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே இருக்குது ஓப்பன் டபுள் -2, 2 அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க இன்டீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா -1 0 1 இந்த 3 பாயிண்ட்ஸில் தான் இது கண்டினியூஸாக இருக்காது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்கும். அதான் வந்து பீஸ் வைஸ் கண்டினியூஸ். தென் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தென் இந்த ஃபோரியர் சீரியஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி. அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோரியர் சீரியஸும் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனும் கன்வர்ஜ் ஆகும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லை அந்த எக்ஸுன்றது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 எப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் டிவைடட் பை 2. ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். அதான் இதோட அர்த்தம். தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி எக்ஸ் இன் -l, l இஸ் கிவன் பை. அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியில் அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்குரிய ஃபார்முலா, ஃபோரியர் சீரிஸ்க்குரிய ஃபார்முலா a0/2 + சிக்மா an cos n pi x by l + bn sin n pi x by l. இது ஒன்று. அண்டு the value of f of x at any point of discontinuity x in -l, l is given by வெறும் f of x பதிலாக f of x + 0 + f of x - 0/2 அப்படின்னு போட்டோம். ஸோ இதான் வந்து ட்ரிச்லெட் கண்டிஷன்ஸை வச்சு ஒரு ஃபோரியர் சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுமா எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ அடுத்து வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து -π, π அல்லது 0, 2 π அந்த மாதிரி இன்டர்வல் பார்த்தோம். இப்போ இந்த ட்ரிச்லெட் கண்டிஷன் வந்து -l, l அப்படின்னு பார்த்தோம்.
வேறு எப்படிலாம் எழுதலாம்னா ஜென்ரல் ஃபார்மெட் ஃபோரியர் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் சி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் சி ப்ளஸ் 2π. அப்போ இங்கே லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2π அப்படின்னு அர்த்தம். இப்போ அதில் ஃபார்முலா எப்படி மாறுது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது அதே தான் a0/2 ப்ளஸ் சிக்மா n ஈக்குவல் டு 1/20. ஒரே சிக்மா போட்டாலும் கரெக்டு தான், ரெண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போகலாலும் கரெக்டு தான். இதில் a0ங்கிறது 1/π இன்டெக்ரல் c டு c ப்ளஸ் 2π எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே மாதிரி ஏஎன்னும் இந்த இன்டர்வல் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கும். எனக்கு இன்டர்வல் 0 to π வேணும்னா சிக்கு பதிலாக 0 போடணும். சி இருக்கிறதுல 0 போட்டோன்னா இன்டர்வல் வந்து 0 to 2πன்னு வந்துடும். -π to π கிடைக்கணும்னா சி இருக்கிறதுல -πன்னு போடணும். அப்போ இந்த விட -π ஆயிரும், இது வந்து +π அப்படின்னு வந்துடும். அதான் அர்த்தம். இந்த 3 கோஎஃபிஷியன்ட்டுக்கு பேர் வந்து ஆய்லர், இந்த ஃபார்முலாவுக்கு பேர் ஆய்லர்ஸ் ஃபார்முலே அப்படின்னு பேர். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பேர் வந்து ஆய்லர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். அடுத்து வந்து ஃபோரியர் கொசைன் சீரிஸ். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் இன் -π, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பிஎன் வந்து 0 ஆயிரும். அப்போ பிஎன் 0 அப்படின்னா இந்த மாதிரி வர சைன் டேர்ம் வந்து இருக்காது. அப்போ அதோட எக்ஸ்பேன்ஷனில் காஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எழுதுகிற சீரியஸ்க்கு பேரை என்ன வச்சிடணும்னா கொசைன் சீரியஸ் அப்படின்னு வச்சிடும். அதான் வந்து இதோட அர்த்தம் நம்ம எழுதியிருக்கோம். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சிக்மா an cos nx மட்டும்தான் இருக்கும். a0 ஃபார்முலா an ஃபார்முலா எழுதியிருக்கோம். bn என்னவாயிரும்னா 0 ஆயிரும். ஸோ இங்கே லிமிட் வந்து ஆக்சுவலாக -π இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸுங்க ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இன்டெக்ரல் -a to a 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to a அந்த ஃபார்மெட் எழுதியிருக்கோம். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன், cos nx ஈவன் ஃபங்க்ஷன், அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலும் ஈவன் ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த லிமிட்டும் -π to πங்கிறத 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to π அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா எது 0 ஆயிரும்? நமக்கு a0 to an 0 ஆயிரும். அப்போ அந்த சீரீஸில் bn மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபோரியர் கொசைன் சீரீஸ், சைன் சீரீஸ். இந்த ஃபார்முலாவில் எழுதும்போது a0 0 ஆயிரும், அதே மாதிரி an 0 ஆயிரும், bn மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன், சைன் nx ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் லிமிட் வந்து -π to πங்கிறத 2 டைம்ஸ் 0 to π அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஈவன் ஆர் ஆட். ஃபங்க்ஷனெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். அடுத்து இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் பீரியட் 2l 0 less than x less than 2l, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சிக்மா an cos nπx/l ப்ளஸ் சிக்மா bn sin nπx/l, வேர் a0 ஈக்குவல் டு 1/l இன்டெக்ரல் 0 to 2l. ஏன்னா நம்ம இங்கே இன்டர்வல் வந்து 0 to 2l அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஏஎன்லையும் இந்த இன்டர்வல் மட்டும்தான் மாறும், 0 to 2l. இங்கே அதே மாதிரி 0 to 2l. cos nπx/l வரும், இங்கே வந்து sin nπx/l வரும். இன்னும் ஒரு மெத்தட், ஒருவேளை லிமிட் வந்து -l to lன்னு கொடுத்தாங்கன்னா இந்த லிமிட்டை மட்டும் மாற்றிக்கிறணும். 0 to 2lங்கிற லிமிட்டை வந்து -l to l அப்படின்னு மாற்றிக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பிஜி 2012-13 2019லையும் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த ஃபோரியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் -π less than x less than π. இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்தாலும் அதே அர்த்தம் தான். அதனால் வேறு கொஸ்டின் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுல -x போட்டோம்னா இந்த இடத்துலையும் போடணும். இப்போ -xன்னு வரும். இந்த மைனஸை தனியாக விட்டுருவோம், வெறும் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு -f ஆஃப் எக்ஸ்ன்னு வரதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் ஃபங்க்ஷனால் இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா a0 0 an 0ன்னு எழுதிடலாம். அப்போ bn மட்டும்தான் கிடைக்கும். அப்போ bnக்குரிய ஃபார்முலா 1/π இன்டெக்ரல் -π to π எஃப் ஆஃப் எக்ஸ் sin nx dx தட் இஸ் ஈக்குவல் டு 1/π இன்டெக்ரல் -π to π எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக கிவன் வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் sin nx dxன்னு போட்டிருக்கோம். இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த எக்ஸை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம், ரிமைனிங் இருக்கிற sin nx dxை வந்து dvன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதிலேருந்து v கண்டுபிடிச்சிடலாம். v எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா கிடைக்கிறத இங்கே எழுதிடணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதிருக்கோம், தட் இஸ் ஈக்குவல் டு 1/π u இன்ட்டு v அப்படியே எழுதணும், -u'(v1). அதுக்கு அடுத்து வந்து நமக்கு 0 ஆயிரும், அதனால் அந்த ஸ்டெப்பை எழுதலை. அப்போ ஈக்குவல் டு 1/π யூக்கு பதிலாக எக்ஸு, இந்த டிவியிலேருந்து v கண்டுபிடிக்கணும். சைன் இன்டெகிரேட் பண்ணோன்னா -cos nx/n, அந்த மைனஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ -cos
இந்த மாதிரி வந்துடுது. எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என். இடையில வந்து ஆக்சுவலாக மைனஸ் வரும். இந்த எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என்னை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் வரும். இன்னொரு எண் போடும்போது n இன்ட்டு n n² ஆகும். இந்த மைனஸும் ஆல்ரெடி முன்னாடி இருக்க மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ லிமிட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைன் வர இடம் சைன் n பையும் 0 தான், சைன் n இன்ட்டு மைனஸ் பையும் 0 தான். அப்போ இந்த சைன் வர இடமே நமக்கு இருக்காது, இந்த காஸ் வர இடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக வந்து -2π cos nπ அப்படின்னு கிடச்சிருது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் இருக்கிறதுல பை போடுவோம். அப்போ பை காஸ் nπ வரும். அடுத்து மைனஸ் போட்டுட்டு மறுபடியும் எக்ஸ் இருக்கிறதுல -π அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா -2π cos nπ. அப்போ -2 இன்ட்டு இந்த -2 தனியாக எழுதிடுறோம். பை அண்டு பை கேன்சல் பண்ணிடுறோம். காஸ் nπ இதில் n வந்து ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக இருக்கிறதுனால காஸ் nπக்கு பதிலாக -1/n அப்படின்னு போடணும். ஒருவேளை இந்த மைனஸையும் சேர்க்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த -1 மாதிரி நினச்சிங்க. -1/1 இன்ட்டு -1/n. அப்போ -1/n + 1 அப்படின்னு வந்துடும். therefore f of x equal to sigma bn sin nx வரும். bn தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. x equal to xங்கிறது அந்த ஃபங்க்ஷன் sigma -1/n + 1 இன்ட்டு 2/n இன்ட்டு sin nx or x equal to 2 இன்ட்டு இது அப்படியே n பதிலாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்படி எழுதலாம் கரெக்டு தான். r 2019ல் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். x equal to 2 இன்ட்டு sigma n equal to 1 to infinity -1/n - 1 இன்ட்டு sin nx by n. ஸோ இதான் வந்து கரெக்ட் சாய்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து செகண்ட் ஒன். if h of x is an odd function then integral -t/2 to t/2 h of x dx equal to இந்த உள்ளே இருக்கிற h of x வந்து ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த லிமிட்டை வந்து பார்க்குறோம். -a to a அந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே 0 தான் போட்டணும். அது /2 இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. -t/2 இங்கே அதே இது +t/2 அப்படி இருந்தாலே வந்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டெக்ரல் வேல்யூ 0. Third one, find the Fourier series for f of x equal to -1 if -π less than x less than 0, f of x equal to 1 if 0 less than or equal to x less than or equal to π. இது வந்து ஆன்சராக கொடுத்துட்டோம். நீங்கள் எக்ஸசைஸை வந்து இது ஒர்க் பண்ணணும். a0 an இந்த ஆன்சர்லாம் கொடுத்துட்டோம். f of x ஓட வேல்யூ வந்து இதுதான். ஸோ இதை வந்து செக் பண்ணணும். Find the Fourier series for f of x equal to modulus of x -π less than or equal to x less than or equal to π. At x equal to 0, it converges to f of 0. அதை வந்து செக் பண்ணணும். f of x equal to modulus of xங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா x இருக்கிறதுல -x போட்டாலும் modulus of -xங்கிறது மறுபடியும் modulus of xன்னு வந்துடும். அப்போ bn வந்து 0 ஆயிரும். அப்புறம் a0க்குரிய ஃபார்முலா எழுதுகிறோம். 2/π ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால 2/π இன்டெக்ரல் 0 to π f of x dx. f of x இருக்கிறதுல modulus of x போட்டுக்கிறோம். இந்த 0 to π அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடு, அதனால் modulus of x வெறும் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், modulus of x இருக்கிறதுல வெறும் எக்ஸ் போட்டிருக்கோம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 வெளியே கொண்டு வந்துடுங்க. 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ் இருக்கிறதுல பை போடணும். அப்போ π² வரும். எக்ஸ் இருக்கிறதுல 0 போட்டோம்னா 0 வரும். இப்போ நமக்கு இந்த 2 வந்து ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும். அப்போ 1/π π². இதில் ஒரு பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a0 அப்படிங்கிறது வெறும் பை மட்டும்தான். இதே மாதிரி அடுத்து an எழுதுகிறோம். 2/π integral 0 to π f of x cos nx dx. So 2/π integral 0 to π f of x இருக்க வேண்டிய இடத்துல x எழுதியிருக்கோம், cos nx dx. So that is equal to, இப்போ இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா integral uv dx. x அப்படியே இருக்கட்டும். cos nx இன்டகிரேட் பண்ணோம்னா sin nx by n அப்படின்னு வரும். மறுபடியும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 1 வந்துடும். அடுத்து sin nx இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா cos nx by n வரும். ஸோ அதை கம்பைன் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து எழுதியிருக்கோம். ஃபைனல் ரிசல்ட் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதே மாடல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 2/n²π -1/n -1 அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் வந்து n பதிலாக ஈவன் போட்டிங்கன்னா ஈவன் நம்பர் போட்டோம்னா 0 வந்துடும். அடுத்து n இருக்கிறதுல ஆட் நம்பர் போட்டோம்னா உள்ளே ஒரு -2 வரும், வெளியில் ஒரு 2 இருக்குது. இப்போ -4ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ரிசல்ட் எழுதிடுறோம். modulus of x equal to π/2 plus summation n equal to 1 to infinity -4/n²π cos nx. இல்லை n வந்து ஆட் நம்பர், ஏன்னா ஈவன் நம்பர் பூரா நமக்கு 0 ஆயிரும்.
அதனால தான் இங்கே ஆட் நம்பர் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் இது. அடுத்து n இருக்கிறதுல 3 போட்டிருக்கோம். அப்புறம் n இருக்கிறதுல 5 எட்ஸெட்ரா இந்த மாடல் எழுதியிருக்கோம். அட் x = 0 ரெண்டு பக்கமே மாடலஸ் ஆஃப் 0 எவ்வளோன்னா 0 தான். ஸோ மாடலஸ் ஆஃப் 0 வந்து 0. ஸோ அப்போ ஒரு சைடு 0 ஆயிரும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா cos 0 வரும், cos 0 1, இங்கேயும் cos 0 வரும். ஸோ 1 + 1/3² + 1/5² + எட்ஸெட்ரா அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு 0 தான் இருக்கும். ஒரு சைடு வந்து நமக்கு 0 இருக்கும், இன்னொரு சைடு இருக்கிறதுல π/2 இந்த சைடு கொண்டு வரணும். அப்புறம் இதையும் அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா π²/8. ஸோ π/2 இந்த சைடு வரும்போது -π/2 அப்படின்னு மாறும். அடுத்து இன்ட்டு -4y இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -π/4 அப்படின்னு மாறிடும் ப்ராடக்டில். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். π × π π², 2 × 4 8. ஸோ அதான் இந்த ஸ்டெப். ஸோ இதான் வந்து x = 0 இருக்கும்போது வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது. இதுக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். இந்த f(x) வந்து ரெண்டு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ 0 to 5 இருந்தால் 1 போடணும், 5 to 2π இருந்துச்சுன்னா 0 அப்படின்னு போடணும். சொல்யூஷன்: லெட் த ரெக்யர்டு ஃபோரியர் சீரிஸ் பி. நமக்கு தேவையான ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா இது. f(x) = a0/2 summation n = 1 to infinity an cos nx plus summation n = 1 to infinity bn sin nx. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். f(x) ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரிஸ் கேட்குறாங்க. அதோட ஜென்ரல் ஃபார்முலா முதல் எழுதிடுறோம். இதில் a0 an bn கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதான் வந்து ஃபோரியர் சீரிஸ். இப்போ a0 அப்படின்னா என்ன? 1/π (0 to 2π) f(x) dx. அது மாதிரி an அப்படிங்கிறது f(x) பக்கத்தில் cos nx வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சுங்க. அது மாதிரி bnல f(x) பக்கத்தில் sin nx வந்துடும். இந்த இன்டகிரல் 1/π இதிலெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே f(x)னா இதான் கொடுத்துருக்காங்க. 1 0 to π இருக்கும்போது 1, மற்ற இடத்துல வந்து 0. அப்போ a0 வந்து எழுதுகிறோம் 1/π (0 to 2π) f(x) dx. இப்போ நமக்கு லிமிட் வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இன்டகிரலையும் பிரிச்சிடணும். 0 to π வரைக்கும், 0 to π வரைக்கும்னா f(x)க்கு பதிலாக 1 போடணும். அடுத்து π to 2π போட்டிருக்கோம். அந்த நேரத்தில் f(x) இருக்கின்ற இடத்துல 0 போடணும். 0 போட்டால் இன்டகிரல் வேல்யூவே 0 ஆயிரும். ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். அடுத்து வெறும் 1 இருக்குது. அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x வரும். லிமிட் போட்டிருக்கோம். இது 0ங்கிறதுனால விட்டுருங்க. x இருக்கிறதுல ஃபஸ்ட்டு π போடணும், மைனஸ் x இருக்கிறதுல 0. அப்போ 1/π × π வரும். π கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a0ஓட வேல்யூ வந்து 1. a0ஓட வேல்யூ 1. ஸோ an-க்குரிய ஃபார்முலா 1/π (0 to π) f(x) cos nx dx அப்படின்னு இருக்கும். அந்த f(x) வந்து ரெண்டாக பிரிச்சிட்டோம். 0 to π இருந்தால் இந்த இடத்துல 1ன்னு அர்த்தம். 1 அப்படிங்கிறனால போடலை. ஸோ இந்த இடத்துல 0 போட்டிருக்கோம். ஒரு 0 வந்ததுனால இது ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஸோ விட்டுறலாம். அப்போ இந்த cos nx-ஐ இன்டகிரேட் பண்ணணும். cos nx இன்டகிரேட் பண்ணோன்னா sin nx/n. ஃபஸ்ட்டு π சப்ஸ்டியூட் பண்ணணும். π சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னா sin nπ வரும். sin nπயோட வேல்யூ வந்து 0. sin nπயோட வேல்யூ 0. அடுத்து x இருக்கிறதுல 0 போடணும். அப்போ sin 0 வரும். sin 0ங்கிறதும் 0 தான். sin nπங்கிறதும் 0, sin 0வும் 0. அப்போ டோட்டலாக a என்னவாயிருது அப்படின்னா 0 அப்படின்னு வந்துடுது. அடுத்து bn கண்டுபிடிக்கிறோம். 1/π (0 to π) f(x) sin nx dx. இப்போ இந்த இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி f(x) வேல்யூ போடணும். இங்கே 1, இங்கே 0. ஸோ இங்கே இது வந்து 0 ஆயிரும். sin nx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cos nx/n. இந்த மைனஸ் வந்து முன்னாடி போட்டுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி லிமிட்குள்ளே மைனஸ் வந்தால் முன்னாடி எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ தான் மிஸ்டேக் வராது. இங்கே இருக்கு இல்லையா? ஸோ மைனஸை வெளியில் போட்டதுனால இது -1/πன்னு வந்துடுது. cos nx/n 0 to π. இந்த எண்ணையும் கூட வெளியில் போட்டுடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா cos nx மட்டும் இருக்கும். நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் கூட போட்டுடலாம். இப்போ cos nxல x இருக்கிறதுல π போடணும். அப்போ cos nπன்னு வரும். cos nπயோட வேல்யூ தான் இந்த -1/n. cos nπ = -1/n. அடுத்து 0 போடுவோம் x இருக்கிறதுல. cos 0. cos 0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இங்கே மைனஸ் வந்துடும். இந்த -1 இருக்கிற இடம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மாற்றி எழுதிட்டோம். ஓகே, மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது உள்ளே இருக்கிறத வந்து மாற்றி எழுதிக்கலாம். அதனால் 1 - -1/n அப்படின்னு வந்துடுது. இப்போ இதுக்கு இதில் n இருக்கிற இடத்துல ஆட் நம்பர் போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n = 1 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த இடம் என்ன ஆகும்?
1 மைனஸ் மைனஸ் 1 பவர் என்னன்னு வரும். மைனஸ் 1 பவர் என்ன அப்படிங்கிறது -1. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடம் ப்ளஸ் 1ன்னு மாறிடும். அப்போ n = 1ன்னு போட்டோம்னா இந்த இடம் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து 2 போட்டிருக்கோம். இந்த n பை அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி தான் எந்த ஆட் நம்பர் போட்டாலும் சரி நியூமரேட்டர் வந்து 2 ஆயிரும். சரி, ஈவன் நம்பர் போட்டால் என்ன ஆகும்? இப்போ n = 2 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் இந்த -1 ஸ்கொயர் வந்து +1 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 1 - 1 என்ன ஆயிரும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். அப்போ எந்த ஈவன் நம்பர் போட்டாலும் நியூமரேட்டர் 0. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேல்யூ வந்து ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம். இது வந்து இப்படி நீங்கள் பார்க்கணும். 2 வேல்யூ இதுக்குள்ளே இருக்குது. bnக்கு 2 வேல்யூ. bn = அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ bn = 2/n pi if n is odd, 0 if n is even. இப்போ a0, an, bn மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். f of x = அந்த ஃபார்முலாவை தான் மறுபடியும் எழுதியிருக்கோம். ஃபோரியர் சீரிஸ்க்குரியதை 1/2 + சம்மேஷன் n = add. ஏன்னா n = ஈவனாக இருக்கும்போது நமக்கு 0 ஆயிடுது. அதனால் n = addங்கிறத இந்த இடத்துல எழுதியிருக்கோம். 2/n pi sin nx. இதில் என்ன ஆகுதுன்னா an-ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அதனால் இதையே விட்டுட்டோம் நம்ம. ஓகே, எழுதலை. இது பூரா வந்து 0 ஆயிரும். ஆக்சுவலாக an-ஓட வேல்யூ 0. அப்போ 0 × anything 0ன்னு வந்துடும். இந்த ஆடுன்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா n இருக்கிறத 2n - 1 மாற்றுறோம். ஆட் நம்பர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 2n - 1. ஏன்னா 2n - 1ங்கிறது எப்போவுமே ஆட் நம்பராக இருக்கும். அப்போ f of x = இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இது லாஸ்ட்டாக இருக்குது. சரி, நீங்கள் இப்படி தான் போடணும்ல, இந்த ஸ்டெப்போடு பண்ணாலும் கரெக்டு தான். இந்த n = ஆடுன்னு போட்டுன்னு பண்ணாலும் கரெக்டு தான். இல்லைன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எழுதலாம். செகண்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி 2π ஃபார் f of x = x எப்போனா 0, π அப்படின்னு இருக்கும்போது 2π - x எப்போனா π, 2π அப்படின்னு இருக்கும்போது ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா எழுதிடுறோம். அதில் a0னா என்ன, an என்ன, bn என்னன்னு எழுதிடுறோம். இங்கே f of x வந்து இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ a0 = 1/π × 0 to 2π f of x dx. இப்போ இதை ரெண்டாக பிரிக்கணும். 0 to π இருக்கும்போது f of x இருக்க வேண்டிய இடத்துல x போடணும். இந்த மாதிரி. அடுத்து π to 2π இருக்கும்போது f of x இருக்க வேண்டிய இடத்துல 2π - xன்னு போடணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா x இன்டகிரேட் பண்ணால் x²/2. 2π அந்த இடத்துல வந்து ஒரு x வந்துடும். இந்த x இருக்க வேண்டிய இடத்துல x²/2ன்னு வந்துடும். ஸோ அப்படியே லிமிட் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு x இருக்கிறதுல π, அப்போ π²/2. x இருக்கிறதுல 0 போட்டோம்னா 0, அதான் இந்த ரெண்டாவது இருக்கிறது 0. அடுத்து இங்கே வரோம். ஸோ இதோட லிமிட் வந்து ஓகே, முடிஞ்சிருச்சு. இங்கே இங்கே போட்டாச்சு. அடுத்து இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்காது. x இருக்கிறதுல 2π போடணும். இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 2π இருக்குது. அப்போ 2π × 2π 4π² அப்படின்னு வந்துடுது. இங்கேயும் x இருக்கிறதுல 2π. அப்போ 2π the whole square. அப்போ 4π². இந்த 2/2 அப்படியே போட்டுரும். இடையில மைனஸ், லோயர் லிமிட். x இருக்க வேண்டிய இடத்துல π. அப்போ 2π × π 2π². இங்கே அதே மாதிரி π²/2. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 1/π அப்படியே வெளியில் இருக்கட்டும் காமனாக. இந்த ப்ராக்கெட்லாம் பார்த்துங்க, கரெக்டாக போடணும். 1/πக்கு ஃபுல்லாக ப்ராக்கெட் இருக்கணும். இப்போ π²/2 இந்த 0 விட்டுறலாம். 4π² - 4π²/2 இதை வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 4π²/2 தான் வரும். அடுத்து மைனஸ் 2π² - π²/2. இந்த எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த 2 இங்கே போனால் 4π². 4π² - π². ஸோ 3π²/2. இங்கே வெளியில் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் போட்டோம். அப்போ 1/π. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை வந்து அப்படியே போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டில் ஒரு π² இருக்குது. π² + 4π² - 3π². இங்கேயும் பார்த்தா எல்லாமே π² தான் இருக்குது. அப்போ வந்து 1 + 4 - 3. அப்போ 5 - 3. ஓகே, 5 - 3னா 2. ஸோ 2π²/2 வரை வரும். ஏன்னா 2 காமனாக இருக்குது நமக்கு. அந்த 2வை வந்து கேன்சல் பண்ணுறோம். அதனால தான் வெறும் π² மட்டும் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ டினாமினேட்டரில் ஒரு π இருக்கிறதுனால ஒரு π கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்து a0ஓட ஆன்சர் வந்து π. ஓகே, அதே மாதிரி an ஃபார்முலா எழுதியிருக்கும் முதல்ல 1/π × 0 to 2π f of x cos nx dx. அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். f of x வந்து x ஒரு இடத்துல, 2π - x ஒரு இடத்துல. ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்க்குறோம். இதோட இன்டகிரல் வேல்யூ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் x அப்படியே வச்சுக்கோங்க. cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx/n.
அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணணும். sin nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என், ஏற்கனவே ஒரு எண் இருக்கிறதுனால என் ஸ்கொயர் வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது இடத்த பார்த்தோம் அப்படின்னா 2π மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறணும். காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் sin nx பை என். இந்த 2π மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளேஸில் வரதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், செகண்ட் பிளேஸில் வரதை இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வந்துடும். இது அதே மாதிரி மேலே இருக்க மாதிரி தான் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் sin nx பை என், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிடலாம். காஸ் nx பை என் ஸ்கொயர். இங்கே வேறு ஒன்றும் பண்ணல, அந்த மைனஸ் மட்டும் ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே. செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே மொத்தம் இங்கே 3 மைனஸ் வருது, மைனஸ். ஓகே, 3 மைனஸ் வரதுனால என்ன வரும் அப்படின்னா மைனஸ் தான் வரும். இதை போட்டுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணோம்னா லிமிட் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்கிறதுல பை, sin nπ என்ன ஆகுனா 0, காஸ் nπக்கு பதிலாக -1/n, இந்த பை n ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது. 0 போடும்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இப்போ எக்ஸ் இருக்கிறதுல 0 போட்டோன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். காஸ் 0 என்ன வரும் அப்படின்னா 1, அப்போ அதனால தான் இங்கே 1/n ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குரிய லிமிட் சப்ஸ்டியூஷன். அடுத்து ரெண்டாவது ப்ளஸ் 1/π, இந்த எக்ஸ் இருக்கிறதுல 2π போடுவோம். இப்போ 2π மைனஸ் 2π என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இங்கே இருக்குது, இதுவே 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் மற்றதை பற்றி கவலைப்பட வேணாம். அடுத்து இங்கே வந்துடுறோம். இந்த இடத்துல காஸ் nx இருக்கிறதுல எக்ஸ் இருக்கிறதுல 2π போட்டோம்னா 2nπ. பார்த்துங்க, 2nπ வேறு, nπ வேறு. 2nπ அப்படின்னா அது ஈவன் நம்பர் அப்படின்னு அர்த்தம் 2ங்கிறது. அதனால் என்ன வந்துடும்னா இது காஸ் 2nπயோட வேல்யூ வந்து +1, காஸ் 2nπ அதோட வேல்யூ வந்து +1, -1/n இந்த இடத்துல போடக்கூடாது, +1 தான். அப்பர் லிமிட் போட்டாச்சு. அடுத்து லோயர் லிமிட்டுக்கு வர்றோம், பை போடுறோம். பை போடும்போது இந்த 2π மைனஸ் பை 0 ஆகாது, ஆனால் sin nπ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அதனால் இந்த இடம் 0 ஆயிரும் மறுபடியும். அப்புறம் மைனஸ், இந்த இடத்துல வந்து பை போடும்போது காஸ் nπன்னு வரும். காஸ் nπ அப்படின்னா -1/n தான் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ 1/π, இந்த 0 இருக்க இடத்துலலாம் விட்டுருங்க. -1/n/n², வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1/n². இந்த 1π வந்து தனித்தனியாக போட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 1π, இப்போ 1/π தனியாகவும், ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு அந்த மேலே இருக்க ஸ்டெப்லேயே போட்டோம். நம்ம பிரித்து எழுதும்போதே 1/π தனித்தனியாக தான் போட்டிருக்கோம். ஸோ -1/n² இங்கே இருக்குது. அப்புறம் மைனஸ், இது ஒரு -1/n/n². இந்த மைனஸ் நிறையா வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஸ்டெப்பு நிறைய எழுத வேண்டியிருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரியே எழுதுங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராது. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு மைனஸை விட்டுட்டாலும் ஆன்சர் வந்து ஃபுல்லாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியே எழுதுங்க 1/1 ஆகும். இந்த ஸ்டெப் -1/n/n² அப்படியே தான் இருக்குது, 1/n² அப்படியே தான் இருக்குது. இந்த 1/π வந்து காமனாக எடுத்துருக்கோம். அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, அது ஆரம்பத்துலேருந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் வருது, -1/n அப்படியே தான் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாறிடுது. இதில் என்னென்ன கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். கேன்சல் ஆகலை, இதையும் சேர்த்திங்கன்னா 2 தடவை வந்துடும், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். செகண்டும் தேர்டும் சேர்த்தா அதுவும் 2 தடவை வந்துடும், ஏன்னா ரெண்டுமே மைனஸ்ன்னு இருக்குது. இதில் வேறு என்ன காமனாக எடுக்கலாம்னா பை n², அதை போட்டுடலாம். நியூமரேட்டர்லேருந்து 2 காமனாக எடுத்துடலாம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி n இருக்கிறதுல ஆன் நம்பர் போட்டிங்கன்னா -4/πn², n இருக்கிறதுல ஈவன் நம்பர் போட்டோம்னா 0. அப்போ வந்து ஏனுக்கு வந்து 2 வேல்யூ இந்த மாதிரி. ஸோ ஏனை பொறுத்தவரை 2 வேல்யூ, ஆன் நம்பராக இருந்தால் -4/πn², ஈவன் நம்பராக இருந்தால் 0. ஸோ bnக்குரிய ஃபார்முலா எழுதியிருக்கோம் இந்த இடத்துல. அப்புறம் 1/π அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். f(x) வந்து 2. கிட்டத்தட்ட இந்த இன்டகிரேஷன்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வரும், நிறைய தடவை ஒரு சம்மில் நிறைய மாறி வராது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ் அப்படியே இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதெல்லாம் நோ சேஞ்ச். நமக்கு என்ன அப்படின்னா காஸ் nx இன்டகிரேட் பண்ண பதிலாக sin nx பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் வரும். அப்படியே போட்டுறோம். அடுத்து வந்து லிமிட் போடணும். இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். எக்ஸ் இருக்கிறதுல பை போடுறோம். அப்போ காஸ் nπங்கிறது -1/n, sin nπ 0. ஸோ விட்டுற வேண்டியதான் இந்த 0. அடுத்து 0 போடும்போது இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ 0. அடுத்து sin 0வும் 0, அதனால தான் இந்த இடத்துல 2 0 வந்துடுது. ஸோ எந்த வேல்யூவும் வராது. அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இதில் 1/π × 2π போடும்போது இந்த இடம் 0 ஆயிரும். 2π - 2π 0 ஆயிரும்.
ஓகே, அடுத்து இந்த இடத்துல 2π போடும்போது sin 2n பைங்கிறது 0 தான். மைனஸ் லோயர் லிமிட் பை போடணும். 2π மைனஸ் பை போட்டுறோம். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பைன்னு வந்துடுது. cos n பை வந்து -1/n, sin n பை 0. ஸோ இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். ஸோ 1/π minus π into -1/n/n, இந்த 0 இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, மற்றதை மட்டும் அப்படி எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் இந்த 1/π வந்து காமனாக வெளியில் போட்டாச்சு. ஸோ -π -1/n/n. அப்போ 1/π -π into -1/n/n ப்ளஸ் π into -1/n/n. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்கோ அதே இது இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுருக்கு, கிளியராக பார்த்தா தெரியும். அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும்னு அர்த்தம். ஸோ 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு bn 0 ஆயிடுது, அதனால் இந்த மூணாவது வர்றது இருக்காது. மற்ற ஃபஸ்ட்டு ரெண்டு தான் இருக்கும். இந்த n equal to addன்னு போட்டிருக்கோம். n equal to add வந்து 1ன்னு மாற்றினீங்கன்னா n இருக்கிற இடத்துல 2n minus 1 அப்படின்னு போட்ட வேண்டியதான். ஸோ இதான் வந்து f of x required Fourier series. Find the cosine series for f of x equal to x in 0, π. ஸோ 0, π அப்படின்ற இன்டர்வலில் f of x equal to xக்கு கொசைன் சீரீஸ், ஃபோரியர் கொசைன் சீரீஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்குரிய எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா f of x equal to a0/2 ப்ளஸ் சம்மேஷன் 1 to infinity an cos nx. இப்போ இதில் வந்து நம்ம a0 கண்டுபிடிக்கணும். ஸோ a0க்குரிய ஃபார்முலா 2/π integral 0 to π f of x dx. ஸோ 2/π integral 0 to π, நமக்கு f of x பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸு. ஸோ அந்த எக்ஸை வந்து இந்த இடத்துல போட்டுறோம், dx. இப்போ இந்த எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x²/2, லிமிட் வந்து 0 to π. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்கிறதுல பை போடுவோம். ஸோ 2/π வந்து அப்படியே இருக்கும் நமக்கு. ஸோ 2/π அப்படியே இருக்கும். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பை போடணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா π²/2 அப்படின்னு வந்துடும். π²/2. அடுத்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு போடுவோம். ஸோ 0 போட்டால் 0 தான் வரும், அதனால் அதை வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு பை. அப்போ a0ஓட வேல்யூ வந்து பை. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா an கண்டுபிடிக்கிறோம். ஸோ anக்குரிய ஃபார்முலா 2/π integral 0 to π f of x cos nx dx. இங்கே f of xக்கு பதிலாக நம்ம xன்னு போட்டுறோம். ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் என்எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் nx/n. அடுத்து சைன் வந்து மைனஸ் போடணும், ஏன்னா சைன் வந்து ஆல்டர்னேட்டிவ் வரும், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு. இந்த எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. மறுபடியும் இந்த சைன் nx/n வந்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் வந்துடும். காஸ் என்எக்ஸ், இங்கே n இருக்கிறதுனால இன்னொரு n வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்கிறதுனால n² வேணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுனா, இந்த 1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்னா 0 வரும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ 0 வர வரைக்கும் இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும் நம்ம. ஸோ அடுத்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிறதுல பை போடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பை வரும். சைன் nπ, சைன் nπயோட வேல்யூ என்னென்னா 0. ஸோ இந்த ஒரு இடத்துல 0 வந்துச்சுனாலே இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ அப்படியே விட்டுடலாம். அடுத்து இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸ் இருக்கிறதுல பை போட்டோம்னா காஸ் nπ/n². ஸோ அந்த டேர்ம் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இடையில மைனஸ் போட்டுருவோம், 0 போடுவோம். சைன் 0வும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அதனால தான் இந்த 0 இங்கே போட்டிருக்கோம். மறுபடியும் இங்கே வரும்போது காஸ் 0 வந்து 1. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் முன்னாடி இருக்கும், அதனால் -1/n² அப்படின்னு போட்டுரும். அப்போ காஸ் nπ, இங்கே இந்த 0 வந்து எடுத்துடலாம். இந்த 0 இருக்கிற இடத்த அப்படியே விட்டுருங்க. ஸோ காஸ் nπ -1/n². ஏன்னா n² நம்ம காமனாக இருக்கிறதுனால ஒரு தடவை போட்டால் போதும். ஸோ காஸ் nπ -1/n² அப்படின்னு வந்துடும். இல்லை n² வந்து முன்னாடி எழுதிக்கலாம். காஸ் nπயை பொறுத்தவரை அதுக்கு 2 வேல்யூ இருக்குது. n வந்து ஆட் நம்பராக இருந்தால் காஸ் nπயோட வேல்யூ -1, n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா +1 போடணும். ஆனால் இது வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனால நம்ம காஸ் nπ இருக்கிறதுல -1/n அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ -1/n -1. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணுக்கு பதில் ஆட் நம்பர் போடணும். இப்போ எண்ணுக்கு பதில் ஆட் நம்பர் போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n இருக்கிறதுல 1 போடுறோம். அப்போ -1/1, -1/1 வந்து 1 தான். மறுபடியும் ஒரு -1, அப்போ இது என்ன ஆகும் -2 அப்படின்னு வரும். ஏற்கனவே வெளியில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × -2 வந்து -4. ஸோ -4/n²π. ஸோ இது வந்து ஆட், n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது. ஈவன் நம்பராக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n = 2ன்னு போட்டோம்னா -1² வந்து +1 வந்துடும். இப்போ 1 - 1 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்போ ஏனுக்கு வந்து 2 வேல்யூ இருக்குது.
n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா -4/n² அப்படின்னும், n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 0. அதுக்காக தான் இந்த இடத்துல 1 3 அப்படின்னு போட்டுக்கோட மீனிங் வந்து அதுதான். ஆட் நம்பர் f(x)ல் வந்து மறுபடியும் நம்ம எழுதியிருக்க f(x)ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a0ஓட வேல்யூவையும் a(n)ஓட வேல்யூவையும். அதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, a0க்கு பதிலாக வேல்யூ an போடும்போது நமக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனால இந்த 1 3 5 எட்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆட் நம்பர் மட்டும் போடுறோம், ஈவன் நம்பருக்கு எல்லாமே 0 ஆயிரும். ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான கொசைன் சீரிஸ்.